என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. எங்க அஞ்சலியை காணோம்? இவ்ளோ சீக்கிரமா போயிட்டாளா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அவ. இவ்ளோ சீக்கிரம் வேலைக்கு போயிட்டாளா? மணி 8 தான் ஆகுது. இவ்ளோ சீக்கிரம் எப்படி? என்கிட்ட சொல்லாம போகணும்னே போயிருக்காளா? அவ்வளோ சீக்கிரம் சொல்லாமலாம் அவ போக மாட்டாளே. எங்க போனான்னு வேற தெரியலையே. சரி கால் பண்ணி பாப்போம். எங்க காலையும் எடுக்க மாட்டேங்கிறா. ஒருவேளை ரொம்ப பிஸியா இருக்கான்னு நினைக்கிறேன். சரி விடு, சீக்கிரம் வேலைக்கு போயிட்டான்னு நினைக்கிறேன். வேலை ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் காணோம்ல. இல்லன்னா என் அஞ்சலி சொல்லிட்டு தான் போயிருப்பா. சரி நம்ம போல, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. கையில அர்ஜுனும் கிளம்பிட்டாங்களான்னு தெரியலையே. சரி போய் பாப்போம். ஒருவேளை அஞ்சலி கையல் கிட்ட சொல்லியிருக்கலாம். ஏன்னா நம்ம தான் தூங்கிட்டு இருந்தோம்ல, அதனால கையல் கிட்ட சொல்லிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அங்க போய் எதுக்கோ ஒரு டைம் கேட்போம். ஹாய்டா. ஹாய் ஷாலு, என்ன இந்நேரத்துல கூப்பிட்டுருக்க? இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லு. இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேடா. யாருக்கு? ஏன்டா இப்படி பண்ற? ஆமா, எங்க அஞ்சலி எங்க? அஞ்சலி ஆபீஸ் போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆபீஸ் இவ்ளோ சீக்கிரமா? அதுவும் நினைக்கிறேங்கற. நான் தூங்கிட்டு இருந்தேன்டி, அதனால எனக்கு தெரியல. அவ எந்திரிச்சு போயிட்டான்னு நினைக்கிறேன். இல்லனாலும் சொல்லுவாளேடா. ரொம்ப டைம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், போயிட்டா சீக்கிரமா. ஓ அப்படியா, ஓகேடா. இன்னைக்கு என்ன அஞ்சலி மறந்துட்டாளான்னு? நீ ஏதாவது மண்டை குழம்பி வந்திருக்கியாடி? என்ன மறந்தா அவ? அவெல்லாம் எதுவும் மறக்கலையே. டேய் என்னடா சொல்ற? நீ என்ன மறந்துட்டியா? ஏய் சூர்யா, உன்னோட நினைவுல தான் இருக்கியா? நீ முதல்ல இந்த பூமியில தான் இருக்கியா? இங்கதான் இருக்கேன், என்னன்னு சொல்லு. எப்பறா சூர்யா மறந்த? என்ன திடீர் மறந்தா? அத முதல்ல சொல்லுடி. சரி நீ ஹாலுக்கு போ. என்னடி விளையாண்டுட்டு இருக்கியா? எனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு. ஏய் நீ முதல்ல போ, நான் சொல்றத மட்டும் கேளு. சரி ஓகே. என்ன இது, ஏதோ பூ இருக்கு? அது உனக்காக தான். எனக்கா? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு செப்டம்பர் 14டா. அதுக்கு என்னடி? விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சூர்யா. ஆமால, இன்னைக்கு என்னோட பர்த்டேல. சூப்பர்ரா. என்னடா உன் பர்த்டேவே மறந்துட்ட? இல்லடி, கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான். இன்னைக்கு உன்னோட பர்த்டேடா, நீ சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு ஃபுல் டே நீ சந்தோஷமா தான் இருக்கணும். பாத்தியா, நீ இல்ல பாத்தியா என் கூட கொண்டாடுறதுக்கு. காலையில நான் விஷ் பண்ணலனா என் சூர்யா திட்டுவா. இன்னைக்கு என்னன்னா சூர்யா மறந்துட்டான். 12 மணிக்கே நான் விஷ் பண்ணலனா அடுத்த செகண்ட் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுடுவேன். ஆனா இப்போ உன் பர்த்டேவை நீயே மறந்துட்டியா சூர்யா? இல்லடி, கொஞ்சம் டென்ஷன், அதனாலதான். டென்ஷன்ல எப்படி சூர்யா பர்த்டேவை மறப்ப? உனக்கே தெரியும், அஞ்சலி நினைச்சு நினைச்சு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அது ஒரு விஷயத்துல எனக்கு பர்த்டேங்கிறதே நான் மறந்துட்டேன். செப்டம்பர் முக்கியமான நாளை நீ மறந்துட்டியா? நீ மறந்தாலும் உன் ஃப்ரெண்ட் எப்பவும் மறக்க மாட்டா. சாரிடா, 12 மணிக்கு போன் அடிக்க முடியல. பரவாயில்ல விடு. அதுதான் என் ஃப்ரெண்ட் இப்ப கால் பண்ணி சொல்லிட்டால, அது போதும். என்னடா இவ்ளோ சாதாரணமா விட்டுட்ட? இது என் ஃப்ரெண்டே கிடையாது. இந்நேரம் கழுவி ஊத்தி இருக்கணும். எனக்கு என் பழைய ஃப்ரெண்டு தான் சூர்யா வேணும். நான் இங்க வந்ததுல இருந்து நீ அங்க இருக்கும்போது என்கிட்ட கூட நீ சரியா பேச மாட்டேங்கிற. சாரிடி, அஞ்சலி நினைச்சு நினைச்சே என்னால யார்ட்டையும் பேசுறதுக்கே தோண மாட்டேங்குது. என்னையே நான் இழந்துட்டு இருக்கணும்னு தோணுதுடி. உன் கூட, கையல் கூட, சாம் கூட யார் கூடயும் ஒழுங்காவே பேச மாட்டேங்கிற. சரி ஃபீல் பண்ணாத. இன்னைக்கு உன்னோட பர்த்டே. அஞ்சலிக்கு உன் பர்த்டே தெரியும்ல, விஷ் பண்ணிருக்கணுமே. அவ தான் ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பான்னு நான் நினைச்சேன். இல்ல, அவ ஏதோ ஆபீஸ்ல சீக்கிரமான வேலை போல, அதனால போயிட்டா. சரி விட, காலேஜ் போவா, விஷ் பண்ணுவா. அவளா அவ்வளவு சீக்கிரம் மறந்துட மாட்டா. நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு என் பழைய சூர்யா தான் வேணும். ஒரு விஷயம் பண்ணலன்னா அவ்வளோ திட்டுவான். அதுவும் ஒரு ஃப்ரெண்டு 12 மணிக்கு போன் அடிக்கல, நீ திட்டி இருப்பானா நீயே மறந்துட்டல சூர்யா. எனக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கலடா. நான் கஷ்டத்துல இருக்கும் போது கூட நீ எனக்கு ஆறுதல் சொன்ன. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சூர்யா. எப்பரா நீ உன் பர்த்டேவை மறந்த? விஷயம் என்கிட்ட இருந்தா வரணும்னு சொல்லி 11 மணில இருந்து நீ காத்துட்டு இருப்ப. ஆனா இப்ப நீ மறந்துட்டல சூர்யா. ஐயோ ஷாலு, அப்படியெல்லாம் இல்லடி. என் ஃப்ரெண்ட நான் என்னைக்கு மறந்துருக்கேன்? அதான் சொன்னல, அஞ்சலிய பத்தி நினைச்சு நினைச்சு நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அவ்வளவுதான் தவிர வேற ஒண்ணுமே இல்ல. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரிதான், கொஞ்சம் பொறுமையா யோசி சூர்யா. இப்பவும் சொல்றேன், இன்னையில இருந்து என் பழைய சூர்யா தான் வேணும். பிரச்சனைய பார்த்து ஓடுறவன், கஷ்டப்படுறவன் அவன் கிடையாது. அவன் சாவையே அவன் நேர்ல பார்க்கும்போது அவன் கவலைப்பட்டது கிடையாது. ஆனா இப்ப இப்படி உடைவா நான் இன்னைக்குதான் பாக்குறேன். அவனோட பிறந்த நாளையே மறந்துருக்கால. அப்ப சாருக்கு அவரோட நினைவுல அவர் இல்ல. ஓகே, உன் வயசுக்கு ஏதோ கஷ்டம், நீ கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியுது. நீ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறானா? நீ தப்பே பண்ணலடா. எந்த இடத்துலயும் எங்கேயுமே நீ தப்பு பண்ணல. வாழ்க்கைன்னு இருந்தா ஏதாவது ஒண்ணு வருமே தவிர அது தப்புன்னு ஏத்துக்க கூடாது. என்ன நடந்தாலும் அதை கடந்து போற சூர்யாவை பார்த்திருக்கேனே தவிர இப்படி வருத்தப்படுற சூர்யாவை நான் பார்த்தது இல்ல சூர்யா. அவன் சாகர நேரத்துல கூட தப்பிச்சு வந்து அஞ்சலிக்காக நின்ன.
நல்லவன். அவனதான் நான் பாத்திருக்கேனே தவிர இந்த சூர்யாவே கிடையாது. அப்ப இருந்த சூர்யாயே இப்ப இல்ல. அப்ப அஞ்சலி லவர் இப்ப வைஃப்ங்கறனால ரொம்ப கஷ்டமா இருக்கா சூர்யா? ஏதாவது ஆயிரம் உன்னை விட்டு விலகிடுவான்னு நினைக்கிறியா சூர்யா? காதலியா இருக்கும் போது கூட நீ நினைக்கல. இத்தனைக்கு அவ உன்னை காதலிக்கிறான்னு உனக்கு தெரியாது. அப்பவே நீ நினைச்சது கிடையாது. இப்ப என்ன சூர்யா? எனக்கு தெரியலடி, அவ கூட இருக்கும் போது அவ விட்டுட்டு போயிருவாளோன்னு எனக்கு தோணுது. அவ விட்டுட்டு போறது உன் கவலை இல்லைன்னு நினைக்கிறேன். நீ வேற எதையோ நினைச்சு பேசிட்டு இருக்க. வேற எதையோ நினைச்சு நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க சூர்யா. அது உனக்கு புரியுதா இல்லையாடா? அதுல இருந்து வெளியில வந்து உன் அஞ்சலிக்கு என்ன தேவையோ நீ செய்யு. பர்த்டே இன்னைக்கு சார் மூலையில உட்காராம ஹாப்பியா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. காலேஜ் போய் நீயே அஞ்சலி கிட்ட பேசு. நீயே விலகி இருக்க. அவ எவ்வளவுதான் திட்டினாலும் நீ போய் அவகிட்ட பேசுடா. இப்படி விலகி இருந்தா எதுவுமே நடக்காது சூர்யா. நான் என்னோட பழைய சூர்யாவை பார்க்கணும் இன்னையில இருந்து. இதுக்கு மேலே என் பழைய சூர்யாவை பார்க்கலன்னு நான் அவ்வளவுதான்டா. என் ஃப்ரெண்ட் எனக்கு இவ்ளோ தைரியம் சொல்லி கொடுத்திருக்கா. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல அவ பழைய சூர்யாவை பாப்பா. பார்க்கலாம் சூர்யா. இப்பவும் சொல்றேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உனக்கு துணையா நிப்பேன். இந்த உடைஞ்சு போறது, அழுகிறது, கஷ்டப்படுறது இதெல்லாம் உனக்குள்ள வேண்டாம் சூர்யா. என் சூர்யா அப்படி இருந்ததே கிடையாது. இப்ப நானே சொல்றேன், எனக்கு பழைய சூர்யா தான் வேணுமே தவிர இந்த சூர்யா வேண்டாம். என் பழைய சூர்யா அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை கடந்து போகணும்னு யோசிப்பானே தவிர அதுலயே உட்காந்து அழுகணும்னு யோசிக்கவே மாட்டான். ஏன்னா நான் அவனை அப்படிதான் பாத்திருக்கேன். இப்போ ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஏன் உடஞ்சிருக்கான்னு தெரியல. அவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவன் சாவவே பார்த்துட்டு வந்தவன். இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் உடஞ்சிருக்கான்னு தான் தெரியலடா. சாரி ஷாலு, இனிமே என் பிரச்சனை எப்போதும் போல கடந்து போய் ஒரு ஹாப்பியாவே நான் ஃபேஸ் பண்றேன். சாரி எல்லாம் உன் பர்த்டே அன்னைக்கு நீ யார்ட்டையும் கேட்க கூடாது, கேட்கவும் வேண்டாம். கோவிலுக்கு போ, மனசு விட்டு சாமி கிட்ட பேசு. அவனே நீ என் கூட வரும்போது மட்டும்தான் கோவிலுக்கு வருவ. இன்னைக்கு நீ கோவிலுக்கு போகலன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். மரியாதையா கோவில் போயிட்டு வர. கைலாக்கா கிட்ட சொல்லிருக்கேன், கைலாக்காவை போய் பார்த்துட்டு போ. உன்னோட புது ட்ரெஸ் எப்போதும் போல பீரோக்குள்ள இருக்கும். நீ போய் எடுத்து போட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வா. அவனே நீ கோவிலுக்கு மட்டும் போறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். உன்னை நான் கோவிலுக்கு கூட்டிட்டு போறதே ரொம்ப கஷ்டம். இதுல தனியா வேற போவியா என்னன்னே தெரியல. கோவிலுக்கு போற, சாமி கும்பிடுற, பூஜை கொடுத்துட்டு வந்துதான் காலேஜ் போற. எப்போதும் நம்ம என்ன பண்றோமோ அதை நீ பண்ற. என்கிட்ட வீடியோ கால் பேசிட்டே தான் நீ போற. சரி ஓகேமா, உன்கிட்ட வீடியோ கால் பேசிட்டே நான் போறேன். வெளியில போகும்போது அந்த மாஸ்க போட்டுட்டே போ. அருணுக்கு உண்மை தெரியுமோ தெரியாதான்னு எனக்கு இன்னமும் சந்தேகமா தான் இருக்கு. மாஸ்க் போட்டுட்டே நீ வெளியில போ. மறந்துடாதடா, மறந்துடாத. எனக்கு என் ஃப்ரெண்ட் ரொம்ப முக்கியம். நான் சொல்றது என் ஃப்ரெண்ட் கேட்டே ஆகணும். சரிங்க மகாராணி, நீங்க சொல்றது கேட்காம இருப்பேனா? நீங்க ஆணையிட்டீங்க, அதபடி நாங்க செஞ்சிடறோம். நல்லபடியா போயிட்டு வா மகனே. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்புறம் என்னோட புது ட்ரெஸ் நீ எப்படி பீரோக்குள்ள வச்ச? பறந்து வந்து வச்சேன்டா. உனக்கு தேவை நான் எடுத்து கொடுத்த புது ட்ரெஸ் அதுதானே நான் வச்சிருக்கேன். நீ போய் எடுத்து போட்டுட்டு போறேன். ஏய் மறந்துட்ட பாரு, ஒரு 2 மந்த்க்கு முன்னாடி அஞ்சலி உனக்கு பர்த்டே ட்ரெஸ் ஒன்னு எடுத்தால. அதே பொடி உனக்கு தெரியாது. பீரோக்குள்ள போனா கிரீன் கலர்ல இருக்கும். அவளுக்கு பிடிச்ச கலர்ல எடுத்து வச்சிருப்பா. நீ அத போட்டுக்கோ, என்னோடது வேணாம். உன்னோடது பர்த்டேக்கு நான் போடுவேல. கவலைப்படாத, நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அந்த டைம்ல நீ அந்த ஷர்ட் போட்டா போதும். அதனால இப்ப நீ போய் அஞ்சலியோடத போட்டுக்கோ. நான் எந்த வருத்தமும் படல. ஏன்னா நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். அத நீ பார்க்கணும். அப்போ வந்து அந்த ஷர்ட் தான் நீ போடணும். அதனால இப்ப நீ போய் அதையே போட்டுக்கோ. உனக்கு எந்த வருத்தமும் இல்லல? இல்ல அஞ்சலி எடுத்து கொடுத்ததானே போட்டுக்கோ. இதுல நான் எதுவும் சொல்ல போறது கிடையாதுப்பா. ஓகே நீ போ, எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே ஷாலு. மறந்துடாத, கோவில் போயிட்டு காலேஜ் போடா. நான் இருந்திருந்தேன்னா உன்னை இழுத்துட்டு போயிருப்பேன். பூசு கொடுத்துருப்பேன். பூசு கொடுத்துட்டு நீ போற, இல்லன்னா அடிச்சிருவேண்டா. எப்படிமா பறந்து வந்தா? எப்படியோ வரவே. நீ கோவிலுக்கு போயே ஆகுற. பர்த்டேவே மறந்துட்டேன். இதுல கோவிலுக்கு போவியா நீ? கண்டிப்பா போறேன். என் மகாராணி உத்தரவு கொடுத்துட்டாங்க, போகாம இருப்பேனா? அந்த பயம் இருக்கட்டும். சரி ஓகேடா, பாய். பாய்டி, பார்த்து பத்திரமா போ. ஓகேவா? சாம கூட்டிட்டே எங்க இருந்தாலும் போ. ஓகேங்க சார். சாம கூப்பிட்டுட்டு தான் எங்க இருந்தாலும் போவேன். ஆமா, ஷாமு உனக்கு விஷ் பண்ண சொன்னா அவனும் கால் பண்ணுவான். நீ அவன்கிட்டயே கேட்டுக்கோ. ஓகேடி. அஞ்சலிக்கு தெரியுமா இல்ல அவளே மறந்துட்டாளா? நானே மறக்கும் போது அவ மறந்துருக்க மாட்டாளா? சரி ஓகே, ஈவினிங் வரட்டும், அவகிட்ட சொல்லுவோம். இப்ப நம்ம கோவிலுக்கு மட்டும் போல ஷாலு. அவ்வளவுதான். அவளை துவைச்சு எடுத்தாலும் எடுத்துருவா. அதனால கோவிலுக்கு போயிட்டு வருவோம். இவ்ளோ தூரம் சுத்திட்டு ஒன்னத்தையும் காணோம். இதுல சூர்யாவுக்கு பர்த்டேக்கு நான் எப்படி டெக்கரேஷன் பண்ணுவேன்? ஆனா அந்த பர்த்டேல நானே இருக்க மாட்டேங்கிற போது தான் கஷ்டமா இருக்கு. இட்ஸ் ஓகே, சூர்யா சந்தோஷமா இருக்கார்ல, அது போதும் எனக்கு. சாரி சூர்யா, நான் இருந்தேன்னா கன்ஃபார்மா இந்த தலைவலியில ஏதாவது பேசிடுவேன். வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியம் சூர்யா. ஏற்கனவே நான் விட்ட வார்த்தையில நீங்க இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நல்லாவே தெரியுது. இதுக்கு மேலே ஏதாவது வார்த்தை சொல்லிடுவோம்னு பயமா இருக்கு சூர்யா. அதனாலதான் இந்த பர்த்டேல நான் இருக்க கூடாதுன்னு யோசிச்சுட்டேன். மேபி நெக்ஸ்ட் பர்த்டேல இருந்தா இருக்கலாம்ல. உங்க பர்த்டே மறக்கிற அளவுக்குலாம் இந்த அஞ்சலி அவ்வளோ இதெல்லாம் இல்ல. எப்போதும் உங்க பர்த்டே என் மைண்ட்குள்ள இருந்துட்டே தான் சூர்யா இருக்கும். நீங்க வேணா மறந்துருக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். ஏன்னா இந்த அஞ்சலியோட உயிரே சூர்யாவா தான் இருக்கும்.
இருக்கும். சோ அதனால நான் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டேன். ஆனா நீங்க மறந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நேர்ல என்னால விஷ் பண்ண முடியாது. செப்டம்பர் 14 இந்த அஞ்சலி என்னைக்குமே மறக்க மாட்டா. முதல் டைம் ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் விட்ட இடம் செப்டம்பர் 14 தான். இந்த பர்த்டேக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது விட்டது இந்த செப்டம்பர் 14 தான். என் காதலை எப்போ சொல்லணும்னு நினைச்சாலும் இந்த செப்டம்பர் 14 மட்டும் என்ன விடாது சூர்யா. நான் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ஷர்ட் எடுத்து வச்சு இந்த செப்டம்பர் 14 என்னோட காதலை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க எப்போது கேட்பீங்களா ஐ லவ் யூ சொல்லுன்னு சொல்லி. இன்னைக்கு நான் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அது சரியான நாள் இல்லைன்னு தெரியுது சூர்யா. எனக்கு சரியான நாள் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த செப்டம்பர் 14 உங்க பர்த்டேல எத்தனை டைம் காதல் சொல்லணும்னு நினைச்சாலும் முடியாது சூர்யா. கேக் சொல்லிருக்கோல, கேக் போய் வாங்கிட்டு வந்துரும். என்ன டார்லிங்? யார் நீங்க? என்கிட்ட வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? மெமரி லாஸ் ஆயிடுச்சா? காதல் உரிமை இருக்கே. இப்ப என்ன வேணும்? என்னமா உன் எக்ஸ் காதலனுக்கு பர்த்டேனால ஏதாவது ஷாப்பிங் பண்ண வந்திருக்கியா? உயிரே இல்லாதவனுக்கு எதுக்குமா ஷாப்பிங்? வார்த்தை ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு கிளம்புறியா இல்லையா? ஆமாமா, செத்து போனவனுக்கு எதுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன்? நானும் ஆஃப் அன் அவரா பாக்குறேன். பர்த்டேக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு இருக்கேன். நீ யாருக்கு பர்த்டே? செத்து போனவனுக்கு கொண்டாட போறியா? இப்படி ஆவியா வந்து கேக் வெட்ட போறானா? இல்ல உன்னோட அஜய்க்காக சரியா? அவனுக்கும் இன்னைக்குதான் பர்த்டேன்னு கேள்விப்பட்டேன். இப்போ உனக்கு என்னடா வேணும்? நான் என்னமோ பண்ணிட்டு போறேன். உனக்கு என்ன? இறந்து போனவனுக்கா இல்ல உன்னோட கணவனுக்கா? ரெண்டு பேத்துல யாருக்கு பண்ண போற? ஒருத்தருக்கு பண்ணி ஒருத்தர் கோச்சுக்கிட்டாங்கன்னா ஏன்னா நீ அங்கிட்டும் இங்கிட்டும் மாறவ தானே. உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு கிளம்பிரு. என்ன டார்லிங், உன்கிட்ட பேசலான்னு வந்த என்ன பேச விட மாட்ட போல. தயவு செஞ்சு கடையில வச்சுட்டு என்ன டார்லிங்னு கூப்பிடாத. எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. அஜயே வந்து அப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பிடிக்காதுன்னு தான் சொல்லுவேன். தயவு செஞ்சு கூப்பிடாத. என்ன டார்லிங், நான் கூப்பிடுறேன். யார் என்ன பண்ண போறா? அஜய் உனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானே. அவன் எப்படி டார்லிங் கூப்பிடுவான்? நான் உன்னோட லவ்வர்மா. நான் சொன்னா நீ என்னோட காதலன்னு சொல்லி நான் சொல்லாம நீ சொல்லிட்டா அது காதல் ஆகாதுடா. அதனால என்ன இரிட்டேட் பண்ணாம தயவு செஞ்சு கிளம்பிரு. அச்சோ, உன்னை நான் இரிட்டேட் பண்றேனா? சாரிமா. என்னோட ஒரு சின்ன கேள்விக்கு பதில் மட்டும் வேணுமா? இது உன்னோட கணவருக்கா லவ்வருக்கா? யாருக்கா இருந்தா சார் நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? அது எப்படின்னு சொல்லி உன்னால மட்டும் மாறிட்டே இருக்க முடியுது? சூர்யா இல்லாத போது அஜய கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ உனக்கு என்னதான்டா வேணும்? இவ்வளவு நாள் என்ன கஷ்டப்படுத்தினது உனக்கு பத்தாதா? இதுக்கு மேலேயும் பேசி கஷ்டப்படுத்தணுமா? இல்லம்மா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். நான் முழுசா சொல்றத கேளு. நீ காதலிச்சது சூர்யாவை தானே? ஆமா, சூர்யாவை தான். நீ பதில் சொல்ல மாட்டேன், நானே எடுத்துக்கிறேன். ஆனா நீ கல்யாணம் பண்ணது அஜய. அதுக்கப்புறம் என்ன அஜய பிடிக்கலன்னு என் கூட வந்துருவியா? இல்ல ப்ளீஸ் தயவு செஞ்சு வார்த்தையை விடணும்னு விட்டுட்டு இருக்காத. இவ்வளவு நாள் என்ன வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. கேட்டதுக்கு டார்லிங் பதில் வரலையே. வரும் தேவையில்லாத வார்த்தை பேசாதடா. லிமிட்ட மீறி நீ பேசிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணும்னு வையே, அவ்வளவுதான். இல்லம்மா, அஜய பிடிக்கலன்னு என் கூட வந்துருவியான்னு கேக்குறேன். இல்ல அஜய் உன்னை விட்டுட்டானா என் கூட வருவியான்னு கேட்டேன். அப்படின்னா அஜய்க்கு உன்னை பிடிக்காம நீங்கதான் அஜய் கூட வாழ மாட்டீங்களே. அஜய் உன்னை விட்டுட்டானா என்ன பண்ணுவேன்? அப்ப நீ என் கூட வருவ தானே? இது வரைக்கும் நான் பொறுமையா பேசிட்டு இருந்தேன். இதுக்கு மேல என்ன பொறுமையா பேச வைக்கணும்னு நினைக்காதடா. ஏன்னா நீ ரொம்ப பேசிட்டே வரும். ஏதோ பேசுறதுக்கெல்லாம் போதும் நான் விட்டுட்டு இருந்தேன். சரி அப்ப சொல்ல, அப்ப எதுக்கு அஜய கல்யாணம் பண்ண? எனக்கு அஜய் வெறும் ஃப்ரெண்டா மட்டும் தான் இருந்தாருன்னா இப்போ அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும் உனக்கு நல்லாவே. உன்னால மட்டும்தான் அந்த கல்யாணம் நடந்துச்சு. அவரு கூட நான் வாழவுல எப்பயோ அவர் கூட இருந்து நான் பிரிஞ்சு போகணும்னு நினைச்சிட்டேன். அதனால உன் வேலை என்னமோ அதை பாத்துக்கோ. இந்த உயிர் வாழ்றதுக்கு ஒரே காரணம் சூர்யானால மட்டும்தான். சூர்யாவுக்கு மட்டும்தான் என் காதல் நான் தருவேன். வேற யாருக்குமே என் காதல் கிடைக்கவே கிடைக்காதுடா. நானும் பொறுமையா போயிட்டு இருந்தேன்னா நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டனால மட்டும்தான். அது எப்படிமா அஜய கல்யாணம் பண்ண? சரி பண்ண. இப்ப அவன் கூட சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்க. வாழாம இருக்க. இதுல உனக்கு என்னடா வேணும்? எனக்கு நீ வேணும் அஞ்சலி. நானும் உன்னை காதலிக்கிறேன்னு எவ்வளவு டைம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே தான்டா, நீ என்ன காதலிக்கிற. ஆனா நான் உன்னை காதலிக்கலையே. எனக்கு வற்புறுத்துற யாரையும் பிடிக்கவே பிடிக்காதுடா. இப்போ சொல்றேன், இது வரைக்கும் நான் உன்னை சும்மா விட்டுட்டு இருந்தேன்னா ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சுதான். என்ன அஞ்சலி, என்னைக்காவது ஒரு நாள் அஜய் உன்னை விட்டுட்டு போயிருவான்ல, அப்பயே நீ என் காதலை ஏத்துக்க கூடாது? நீ என்னை ஏத்துக்க அஞ்சலி. உனக்குதான் இதெல்லாம் ஈஸியே அஞ்சலி. சூர்யா விட்டா அஜய் விட்டா என் கூட நீ வர மாட்டியா? போதும் வருண், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. இதுக்கு மேல வாயை தயவு செஞ்சு திறந்துடாத வருண். நீ பேசுனதெல்லாம் போதும்டா. நீ என்ன உண்மையா காதலிச்சிருந்தேன்னு வச்சுக்கோயே, இந்த மாதிரி நீ பேசியிருக்க மாட்ட வருண். என்னோட காதலை பத்தி உனக்கு இன்னும் தெரியல வருண். என்னோட காதல் தெரிஞ்சிருந்தா நீ இவ்வளவு தூரம் பேசியிருக்க மாட்டேடா. அது எப்படி சூர்யா விட்டா அஜய் விட்டா உன்னை நான் ஏதி வருவேன்னு நினைச்சிட்டு இருக்கல? நீ அவ்வளவு கேவலமான கேரக்டர் நினைச்சிட்டியாடா? எனக்கு எப்போதுமே சூர்யாவன் மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்பவுமே உனக்கு அது புரியாது. இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டல. ஒரு வார்த்தையை எவ்வளவு ஈஸியா வேணாலும் விட்டுறலாம்டா. ஆனா அதை திரும்பி வாங்க முடியாதுடா. என்ன உண்மையா தானே சொன்னேன்? இத
இதுல எங்க இருந்து உனக்கு பொய்யா தெரிஞ்சுச்சு? சூர்யா செத்து போன உடனே நீ கல்யாணம் எதுவும் பண்ணிருக்க கூடாது. இப்பயும் நீ அவன் கூட வாழ்றேன்னு தான் நினைக்கிறேன். என்கிட்டதான் போய் சொல்ற. போதும் வருண், ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான்டா உனக்கு. என்னம்மா, அஜய் விட்டா நீ என் கூட வரதுல நான் பத்திரமா பாத்துக்குவேன்னு சொல்றேன். உனக்கு தான் மரத்துக்கு மரம் தாவ முடியுமே, அப்புறம் என்ன? ப்ளீஸ் வருண், என்னோட கேரக்டர் அவ்ளோ சீப்பா நீ நினைச்சுக்காத. என் கேரக்டர் அவ்ளோ சீப் ஒண்ணும் கிடையாது வருண். இப்ப நீ பேசினதுக்கு நாலு அப்பா பண்ணணும் தான் எனக்கு தோணுது. ஆனா உன்ன அப்புறத்துக்கு நான் யாருடா? உன்னை அடிச்சேன்னு வச்சுக்கோ, என் மிகப்பெரிய பாவம்டா. நீ என்ன உண்மையா லவ் பண்ணல? உண்மையா லவ் பண்ண நீ தான் ஒருத்தரை விட்டா ஒருத்தருன்னு என் கேரக்டர் சீப்பா பேசுற. ஆனா இந்த அஞ்சலி என்னைக்குமே சூர்யாவை தவிர வேற யாரையும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டா. எனக்கு எப்போதுமே சூர்யா மட்டும்தான். சூர்யாவை தவிர வேற எந்த பையனையும் என் மனசுக்குள்ள வர வைக்க முடியாதுடா. ஆனா நீ இவ்வளவு தூரம் யோசிச்சுட்டல. என்னம்மா நீ சூர்யா இல்லாம அஜய பிடிச்ச? அஜய் இல்லாம என்கிட்ட நீ தாவ மாட்டியா? ஈஸியாவே சூர்யாவை மறந்துட்ட, அஜய மறக்க மாட்டியா? நீ அவன் கூட நீ வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன். போது வருண், ஒரு வார்த்தை பேசாத. பொண்ணுங்க ஒருத்தவங்களை நினைச்சிட்டாங்கன்னு வையே, அவங்க மறக்கிறதுக்குள்ள அவங்க உயிரே போயிருண்டா. அவங்க நினைவுகளை மறக்கிறதுக்குள்ள அவங்க உயிரே போயிருண்டா. அந்த உயிர் போனாலும் அவங்க மனசுக்குள்ள இருந்து அந்த காதல் போகவே போகாது வரும். அதுதான்டா பொண்ணுங்களோட காதலே. ஆனா நீ பண்றது உண்மையான காதல் இல்லடா. ஏன்னா என் காதலை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்துற நீ. நீ என்ன திரும்ப நினைச்சிட்டு இருக்க? என் காதலை மட்டும்தான் கேவலப்படுத்துறேன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா அது கிடையாது வருண். என்னோட கேரக்டரையே கேவலப்படுத்திட்டு இருக்க வருண். உனக்கு அது புரியலடா. என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்குள்ள உன் மேல காதல் இருக்குன்னு என்னைக்காச்சும் நான் தெரிவிச்சிருக்கேனா? கிடையாது. ஏன்னா உன்னை காதலிக்கல வருண். இவ்வளவு நாள் வரைக்கும் நான் டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட கேரக்டரை நீ அசிங்கப்படுத்துறல. எனக்கு புரியல. ஒரு பொண்ணு மனசுக்குள்ள ஒரு பையனை நினைச்சிட்டா அதை ஏன்டா இவ்ளோ கேவலப்படுத்துறீங்க? என்ன என்ன இவ்ளோ கேவலப்படுத்துற நீ? நான் எப்படி சூர்யாவை லவ் பண்ண எல்லாமே உனக்கு தெரியும். ஆனா நீ இப்போ ஒரு வார்த்தை சொன்னல, சூர்யா விட்டா அஜய், அஜய் விட்டா உன்னுன்னு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அது கூட என்னால சொல்ல முடியலடா. அவ்ளோ கேவலமா இருக்குடா. ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்க நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோயே, சூர்யா இறந்த போதே நான் அடுத்த கல்யாணம் பண்ணிருப்பேன் வீட்டுல பேசி. ஆனா நான் பண்ணல. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் சூர்யாவை மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது உனக்கு புரியல வருண். போது வருண், இவ்வளவு தூரம் நீ என்னை கஷ்டப்படுத்துறது எல்லாமே போது வருண். ஒரு ஃப்ரெண்டா இருந்து உன்னை திருத்தியறலான்னு பார்த்த வருண், முடியாது வருண். எல்லாரும் உன்னை பிரிஞ்சு போனாலும் இந்த வருண் எப்போதும் உன் கூட இருப்பான். என்னோட அன்பை உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த அஜய உன்னை வெறுத்தாலும் சரி, இன்ன வருண் அவனோட மொத்த அன்பையும் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்படிப்பட்ட அன்பு எனக்கு தேவையே இல்ல வருண். இப்ப சொல்றேன் வருண், அஞ்சலி அவ்வளவு சீக்கிரம் யாரையும் வெறுத்துற மாட்டா. இப்ப சொல்றேன்டா, உன்னை மொத்தமா நான் வெறுத்துட்டேன்டா. ஒரு ஃப்ரெண்டா கூட நீ எனக்கு தேவையில்ல. இந்த அஞ்சலி டைம் ஒருத்தவங்களை வெறுக்கிறானா அதை நீயா மட்டும் தாண்டா இருக்க வருண். எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் ஒரு ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லி நான் அமைதியா இருந்தேன். ஆனா இந்த அஞ்சலியோட மனசை நீ சல்லி சல்லியா நொறுக்கிட்ட வருண். என் கேரக்டரே தப்பா பேசிட்டல. என் காதல நீ கூட இருந்து பாத்திருக்க. உனக்கே புரியலனா நீ எந்த இடத்துல என்ன வச்சிருக்க நல்லாவே தெரியுது வருண். இப்பவுமே நீ என்ன கேவலமா தான் வச்சிருக்க நல்லாவே தெரியுது வருண். நான் அப்படிப்பட்ட பொண்ணு நான் கிடையாது வருண். அஞ்சலிக்கு என்னைக்குமே சூர்யாவை தவிர வேற யாருமே கிடையாது வருண். என்னை விட்டு யாரு போனாலும் வருண், நல்லா கேட்டுக்கோடா, என்னை விட்டு யாரு போனாலும், என் கூட இருக்க அஜய், அக்கா, அண்ணன் யாரு போனாலும் உன்னோட அன்பு தேடி நான் வர மாட்டேன்டா. அப்படி வரணுங்கிற ஒரு நிலைமை வந்தாலும் இந்த அஞ்சலி உயிர் போகுமே தவிர உன் காலடியில வந்து நான் விழுக மாட்டேன் வருண். இந்த அஞ்சலிக்கு இந்த வருணோட அன்பு சுத்தமா தேவையில்லடா. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற அர்த்தத்துக்கு கூட நீ எனக்கு தேவையில்ல வருண். ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி சூர்யா கிட்டயோ ஷாலுவனி கிட்டயோ போய் கத்துக்கோ. நீ எனக்கு ஃப்ரெண்டா கிடைக்கும் போது நான் சந்தோஷப்பட்டேன். எனக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்டு கிடைச்சிருச்சுன்னு. அது உண்மையான ஃப்ரெண்டு கிடையாது, போலியான ஃப்ரெண்டு. இப்பதானே எனக்கு புரியுது. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அர்த்தம் நீ எனக்கு தேவையே இல்லடா. கடைசி வரைக்கும் இந்த அஞ்சலி வருணை தேடி வரமாட்டா. அப்படி வரணும்ன்ற நிலைமை வந்தாலும் அஞ்சலியோட உயிர் மட்டும் தாண்டா போகும். உன்னை தேடி உன் கை ஏந்தி நான் வர மாட்டேன் வரும். என் அன்புக்கு வரமாட்டியா? போ, என் அன்புக்கு ஏங்க மாட்டியா? அப்படி வந்தாலும் என் போன மட்டும்தான் வருமே தவிர என் உயிர் உன்கிட்ட வராது. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான அர்த்தத்தையே நீ குழி தோண்டி புதைச்சிட்டல. இது போதும்டா. இந்த திருப்தி எனக்கு போதும். ஃப்ரெண்ட்ஷிப்கான அர்த்தம் என்னன்னு கூட உனக்கு தெரியல வரும். நான் சந்தோஷப்பட்டது எதுக்கு தெரியுமா? எனக்கும் ஷாலு அண்ணி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டான்னு சந்தோஷப்பட்டேன். அவங்க ரெண்டு பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து நான் எவ்வளவு இதா இருக்கேன்னு தெரியுமா? அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சிச்சுன்னு நான் சந்தோஷப்பட்டேன்டா. எவ்வளவு பிரச்சனையிலுமே உன்னை நான் எங்கேயும் விட்டு கொடுத்ததே கிடையாது. உன் கேரக்டர் தப்பா பேசினதும் கிடையாது. அன்னைக்கு நீ என்கிட்ட நடந்தப்போ கூட நான் இவ்வளவு வெறுக்கல உன்னை. நான் என் கேரக்டர் நீ தப்பா பேசிட்டலடா. எப்படா உன்னால பேச முடியுது? கேட்டா நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற. காதலிக்கிற பொண்ணு இப்படிதான் பேசுவியா வருண்? உங்க அம்மாவா இருந்திருந்தா இப்படி பேசிருப்பியா வருண்? ஏய், என்ன மாத்திர? அப்படியே நான் மாத்தல வருண், உண்மையே தான் பேசுறேன். இப்ப சொல்றேன், இந்த அஞ்சலி ஒருத்தவங்க வெறுத்துட்டாங்கன்னு தாண்டா அர்த்தம். இந்த அஞ்சலி டைம் வெறுக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான் வருண். என் அக்கா, என் அண்ணன் வளர்த்த விதமே வேறடா. ஆனா டைம் உன்னை மொத்தமா
மொத்தமா வெறுத்துட்டேன்டா. என் வாழ்க்கையில வருண் ஒருத்தன் இருந்தாங்கிறதே நான் மொத்தமா மறந்துட்டேன் வருண். இதுக்கு மேல நீ யாரும் நான் யாரோ வருண். உன்னை நான் மொத்தமா வெறுத்துட்டேன் வருண். நான் வரேன்டா. இந்த அஞ்சலி மனச ரொம்ப உடைச்சிட்ட வருண். முழுசா இந்த அஞ்சலிய உடைச்சிட்டடா. நான் என்னென்னமோ நினைச்சான நீ இப்படி இருப்ப நான் நினைக்கல வருண். நான் உன்னை நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தான் ஏங்கிட்டு இருந்த இத்தனை நாள் வரைக்கும். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்மையா இருந்த நீ இல்லல. இதுக்கு மேல அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான இடத்துக்கு கூட உன்னால வர முடியாத வருண். ஏன்னா உன்னை மொத்தமா வெறுத்துட்டேன்டா. என் காதல இவ்ளோ கேவலமா நீ பேசுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல வருண். உன்னை வெறுத்துட்டேன்டா. என்ன நீ உடைச்சிட்ட மொத்தமா. ஒன்று அது கடவுள் போல உணரத்தானே முடியும். அதில் உருவம் இல்லை. காயம் கண்ட இதயம் ஒரு குழந்தை போல வாயை மூடி அழுமே சொல்ல வார்த்தை. தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று மெய் தேடல் தொடங்கியதே. வாழ்ந்த வாழ்வனுக்கு வாழும் நான். ஹாப்பி பர்த்டே சூர்யா. தேங்க்யூ கயல். ஆமா சூர்யா, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சூர்யா. தேங்க்யூ அர்ஜுன், தேங்க்யூக்கா. கயல், அஞ்சலி எங்க? அவதான் டெக்கரேஷன்லாம் பண்ணா. எங்க போயிட்டா? இங்கதான் இருந்தா, காணுமே. டைம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால ஆபீஸ் போயிருப்பான்னு நினைக்கிறேன்க்கா. திரும்பி என்ன நைட் 8 மணிக்கு என்னடா டைம் ஆயிருக்க போகுது அவளுக்கு? ஆமால, நைட் 8 மணி ஆயிடுச்சுல. சூர்யா எங்க இருக்க? இங்க இருக்காம வேற ஏதாவது உலகத்துல இருக்கியா? இல்ல டைம் பார்க்கல. எங்க போயிட்ட அஞ்சலி? தெரியலடா. டெக்கரேஷன்லாம் பண்ணா கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்தா எங்க போனான்னு தெரியல. சரி வெயிட் பண்ணி கால் பண்ணி கேக்குறேன். இல்ல கயல், நான் அப்பவே கால் பண்ண அவ எடுக்கல கயல். அவ போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கா? ஆமா கயல், போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்பவே அவளுக்கு கால் பண்ண போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியா? கேக் எல்லாம் எடுத்துட்டு வந்து வெப்போ, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சரி கயல். கயல், அங்க ஏதோ லெட்டர் இருக்கு, அதை கொஞ்சம் எடுக்கிறீங்களா? ஏதாவது பில்லா இருக்கும். இல்ல ஒரு நிமிஷம் எடுக்கிறீங்களா? இருங்க, எடுத்து தரேன். என்ன அஞ்சலி ரைட்டிங் மாதிரி ஏதோ தெரியுது. என்னவா இருக்கும்? ஹாய் சூர்யா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சூர்யா. உங்களுக்கு என்னால நேர்ல சொல்ல முடியாது, அதனால இந்த லெட்டர்ல எழுதி வச்சிருக்கேன். கேக் வாங்கி வச்சிருக்கேன், டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கேக் வெட்டுறீங்க சூர்யா. நீங்க என்ன தேடினாலும் இந்த அஞ்சலி அங்க இருக்க மாட்டா. ஏன்னா இந்த அஞ்சலி அங்க வர மாட்டா சூர்யா. நீங்க உங்க பர்த்டேவை சந்தோஷமா கொண்டாடணும் சூர்யா. வருத்தப்படக்கூடாது சூர்யா. விஷ் யூ ஹாப்பி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சூர்யா. என்ன தேடினாலும் இந்த அஞ்சலி அங்க வர மாட்டேன். காலையில அங்கதான் சூர்யா இருப்பேன். அதனால நீங்க கவலைப்பட வேணாம் சூர்யா. அஞ்சலி, அப்ப என் பர்த்டேவை பாக்குறதுக்கு கூட உனக்கு விருப்பம் இல்ல? சரி, ஓகே விடு. என்னச்சி சூர்யா? ஒன்னும் இல்ல கயல். அஞ்சலி எங்கேயோ முக்கியமான விஷயத்துக்கு போயிருக்காளாம், அதனால அஞ்சலி இங்க இருக்க மாட்டாளாம், அதனாலதான் சொல்லியிருக்கா. ஓ அப்படியா சூர்யா? ஓகே சூர்யா. அப்ப ஓகே, கேக் வெட்டிடலாம் வாங்க. ஓகே கயல், நீங்க கேக் எடுத்து வைங்க, வரேன். ஓகே சூர்யா. இவங்க முன்னாடி படிச்சா அவ்வளவுதான். சாரி சூர்யா, நான் அங்க இல்லாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அங்க இருந்தா உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணிருவணும்னு தோணுது சூர்யா. அஞ்சலி இதுக்கு மேல உங்க பக்கத்துல இருப்பான்னு நினைக்காதீங்க சூர்யா. ஏன்னா நான் இருக்கிறது உங்களுக்கு தான் கஷ்டம் சூர்யா. என்னால மட்டும்தான் இவ்ளோ பிரச்சனை. முதல்ல உங்களை காதலிச்ச, உங்க உயிரை எடுக்க அந்த வருண் பார்த்தா. இப்போ உங்க மனசை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சிட்டு இருக்கேன் சூர்யா. பிரச்சனை மொத்தமும் என்னாலதான் சூர்யா உங்களுக்கு வருது. அதனால இந்த அஞ்சலி உங்க கூட இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிருச்சு சூர்யா எனக்கு. இனிமே இந்த சூர்யா உயிருக்கு ஆபத்துன்னு இந்த அஞ்சலி தாங்க மாட்டா சூர்யா. அதனால இனிமே இந்த அஞ்சலியை பாக்குறது ரொம்ப கஷ்டம் சூர்யா. நீங்க தனியா, நான் தனியா தான் சூர்யா இருக்க போறேன். ஏன்னா என்னால உங்க உயிருக்கே ஆபத்துங்கும் போது என்னால எப்படி உங்க பக்கத்துல இருக்க முடியும்? அதனால இதுக்கு மேல இந்த அஞ்சலி எப்போதும் மாதிரி இருப்பான்னு மட்டும் நினைக்காதீங்க சூர்யா. இந்த அஞ்சலி சூர்யாவுக்கு இல்ல சூர்யா. இந்த அஞ்சலினாலதான் சூர்யாவுக்கு பிரச்சனை வருதுன்னு நான் நல்லாவே புரிஞ்சுட்டேன். இது வரைக்கும் என்னால வந்த எல்லா பிரச்சனைக்கும் சாரி சூர்யா. என் காதலியும் உங்ககிட்ட கடைசி வரைக்கும் சொல்ல முடியாதுன்னு புரிஞ்சுட்டேன். உங்க கூட சேர்ந்து வாழவும் முடியாது நல்லா புரிஞ்சுட்டேன் சூர்யா. இன்னைக்கு ஒரு நல்ல பாடம் நான் கத்துக்கிட்டேன் சூர்யா. எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு சூர்யா. அதனால இந்த ஜென்மத்துல அஞ்சலி உங்க கூட வாழ முடியலனாலும் அடுத்த ஜென்மத்துல வாழுவேன்னு நம்பிக்கை இருக்கு சூர்யா. எங்க தேடினாலும் இந்த அஞ்சலி கிடைக்க மாட்டா. குட் பை சூர்யா. அவ்வளோ சீக்கிரம் நான் செத்துருவேன்னு நினைக்காதீங்க சூர்யா. ஏன்னா சூர்யா சொன்ன வார்த்தை இன்னமும் எனக்குள்ள இருக்கு சூர்யா. அதனால இந்த அஞ்சலி எப்போதும் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருப்பேன். கடைசியா ஒரு தடவை விஷ் யூ ஹாப்பி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சூர்யா. அண்ட் குட் பை. நீங்க அழுக கூடாது. நீங்க அழுகுவீங்க, ஆனா அழுக கூடாது, கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அழுந்துட்டீங்கன்னா இங்க என் மனசு தாங்காது சூர்யா. இன்னைக்கு உங்களோட பர்த்டே. அப்புறம் அதுக்கும் நான் தான் அழுக வச்சேன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிடும் சூர்யா. அழுந்துடாதீங்க. என் காதல் ஏன் இவ்ளோ இதா இருக்குன்னு எனக்கே தெரியல சூர்யா. எனக்கு மட்டும் என் காதலை சொல்றதுக்கு நேரம் வரலன்னு எனக்கு நல்லாவே புரியுது சூர்யா. ரொம்ப நாள் கேட்டீங்க, அப்பெல்லாம் என் காதலை சொல்லணும்னு எனக்கு தோணல. இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு, ஆனா சொல்ல முடியல சூர்யா. அது என்னன்னு தெரியல, நான் சொல்லணும்னு நினைக்கிற போல சொல்ல முடியல. கடைசி வரைக்கும் இந்த அஞ்சலி வாயில இருந்து அந்த வார்த்தை வராது சூர்யா. ஐ எம் சாரி சூர்யா.
உங்களுக்கு என்னை விட்டு விலகி போகணும்னு நினைச்சா கூட நீங்க போகலாம் சூர்யா. நான் தடுத்து வைக்க மாட்டேன். உங்களோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம் சூர்யா. குட் பை சூர்யா. அப்புறம் அழுந்துராதீங்க. அஞ்சலி, ரொம்ப ரொம்ப சாரி அஞ்சலி. இதயம் கேட்கும் காதலுக்கு வேறு எதையும் கேட்டிட தெரியாது. அன்பை கேட்கும் காதலுக்கு சந்தேகம் தாங்கிட முடியாது. வீடும் பள்ளம் இல்லாமல் ஒரு பாதை இங்கு கிடையாது. பிரிவும் துயரம் இல்லாமல் ஒரு காதலின் ஆழம் புரியாது. காதல் தந்தவனி தேரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காயம் படும் வேலை காதல் மறந்தாகும். காதல் வடி மீது உயிரும் புதிதாகும். என்ன வெறுக்கிற நான் சொன்னேன். இந்த குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் உன்னை வெறுக்க வைக்கிறாங்கன்னு சொல்ல வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. கடைசியில் நீ என்னோட அன்பை தேடி தாண்டி வரணும். வர வெப்ப அஞ்சலி.